மற்றொரு அண்மை செய்தி, ஜார்க்கண்ட் மாநில சட்டமன்ற தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் நிறைவு பெற்றுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய 89 தொகுதிகளில் முதல் கட்டமாக 43 தொகுதிகளுக்கான சட்டப்பேரவை தேர்தலானது தற்போது நடந்து முடிந்திருக்கிறது. 5 மணி நிலவரப்படி 64.86% வாக்குகளானது தற்போது வரைக்கும் பதிவாயிருக்கு. அதே போல வயநாடு மக்களவை தொகுதிக்கான இடைத்தேர்தலானது நடந்து முடிந்திருக்கு. அது வயநாட்டை பொறுத்தளவில் 5 மணி நிலவரப்படி 60.79% வாக்குகளானது பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 48 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலான தேதியானது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இன்றைய தினம் கிட்டத்தட்ட 32 தொகுதிகளுக்கான அந்த சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலானது நடந்து முடிந்திருக்குது. இந்த வாக்கு எண்ணிக்கையானது நவம்பர் 23ஆம் தேதி நடைபெற இருக்கு. அதில் குறிப்பிட்ட வயநாடு தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. ராகுல் காந்தியினுடைய ராஜினாமாக்கு பிறகாக பிரியங்கா காந்தி போட்டிட்டு இருந்தாங்க. அதிகப்படியான வாக்குகள் பெற்று அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான முனைப்பா இருந்துச்சு. குறிப்பிட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய இந்த 2ஆம் கட்ட தேர்தலானது நவம்பர் 20ஆம் தேதி நடைபெற இருக்கு. அந்த தேர்தலும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இன்றைய தினம் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தொடர்ச்சியான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த முறை பாஜக ஆட்சியை பிடிக்கணும் அப்படிங்கிற முனைப்போட தொடர்ச்சியான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத நவம்பர் 23ஆம் தேதி பார்க்கலாம். ஜார்க்கண்டில் 43 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ளது. 38 தொகுதிகளுக்கான தேர்தலானது 20ஆம் தேதி நடைபெறும். அன்றைய தினம் மகாராஷ்டிராவிற்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி ஜீவபாரதி.